Hello viewers, இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன்ல நம்ம பார்க்க போறது கடலை பருப்பு பக்கோடா. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க. அப்பதான் நாங்க புதுசா அப்லோட் பண்ற வீடியோ நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதோட கூட 5 பல்லு பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 7 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அதோட கூட 200 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சு 1 hour ஊற வச்சுக்கோங்க. நான் பருப்பு உருண்டை குழம்பு செய்கிற அன்றைக்கி தான் பக்கோடாவும் செய்வேன், அதனால் நான் நிறைய எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் பக்கோடா மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறீங்கன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு போதுமானது. ரெண்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் 300 கிராம் கடலைப்பருப்பு போதுமானது. ஆனால் 1 hour ஊற வச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதோட கூட மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இது நல்லா அரைச்சிக்கோங்க. இதோட கூட நம்ம 1 hour ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்போட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம மாவு பிசைஞ்ச உடனே நம்ம போட்டுடலாம். இல்லை 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டாலும் உள்ளே வேகாது. நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடான பக்கோடா நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.